Very good morning, sir. நான் உங்க பவானி ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக, அதாவது வரப்போகிற எக்ஸாமுக்காகங்க உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் அதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஒரு டெமோ கிளாஸஸ் மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக போட்டுட்ருக்கோங்க சார். ஸோ அதோட வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எங்கே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஜினுக்கும் ஓகேங்க டெயில் பைப்புக்கும் நடுவில் இருக்குங்க. அதாவது நடுவுலன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்குங்க. ஏன்னா என்ஜினை தாண்டி நம்மளுக்கு டர்போ சார்ஜர் பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும், இஜிஆர் இருக்குங்க. மொத்தம் 3 இருக்குங்க. அதில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குங்க. அப்போ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது டர்போ சார்ஜருக்கும் ஓகேங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஜிஆருக்கும் நடுவில் இருக்குங்க. ஆனால் பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ஜினுக்கும் டெயில் பைப்புக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குங்க. அப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஜின் ஆனது சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன், எக்ஸாஸ்ட், ஸ்ட்ரோக் மூலமா ஏரையும் ஃபியூயலையும் பயன்படுத்தி, அது டீசல் என்ஜினாக இருந்தாலும் சரிங்க, பெட்ரோல் என்ஜினாக இருந்தாலும் சரிங்க, ரெண்டையும் பயன்படுத்தி நம்மளுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க சார். அப்போ பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஓகேங்க கூடவே எக்ஸாஸ்ட் கேஸும் வருங்க. அப்போ ஏர் ப்ளஸ் ஃபியூயல். அப்போ ஏர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன். இந்த ஏர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்ல பார்த்தோம் அப்படின்னா N2 வந்து ஒரு 70% மேலையும், ஆக்சிஜன் ஆனது ஒரு 20% மேலையும், மீதி அப்படிங்கிறது வேற கேஸஸ் இருக்குங்க. என்ன அக்யூரேட்டா சொல்லணும்னா N2 வந்து ஒரு 73 அப்படிம்பாங்க, ஆக்சிஜன் வந்து ஒரு 21% அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸஸ்னால நான் ஓரளவு சொல்றேங்க சார். ஓகேவாங்க. அப்ப இந்த ஆக்சிஜனும் இந்த நைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குங்க. அப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரோ கார்பனும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் கேஸ் கிடைக்குங்க. அப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ், ஏன்னா ஃபியூயல் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன் ஓகேங்க. ஏன்னா பெட்ரோலும் டீசலும் நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இருந்து தான் சார் கிடைக்குது. அப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த நைட்ரஜனும் ஒன்று சேரும் பொழுது நம்மளுக்கு H2O-வும், அப்புறம் இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தும் போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடும், இந்த நைட்ரஜன் அப்படியே தனியா வந்துடுங்க. அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ். அப்ப இந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரும் ஃபியூயலும் பர்ன் ஆகும் பொழுது ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராகவும், கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும், இந்த நைட்ரஜன் தனியா வந்துருங்க. அப்ப இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு போகும் பொழுது இந்த வாட்டர் ஆனது டெயில் பைப்பு வழியா கீழே வழிஞ்சிருங்க லேண்ட்ல. இந்த கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் எடுத்துக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒளிர் சேர்க்கைக்காகங்க. இந்த நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். அப்போ வந்து நீங்க இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. அப்ப எப்ப இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸ் கிரியேட் ஆகும் போதுங்க. அப்ப ஹைட்ரோ கார்பன் எப்ப கிரியேட் ஆகும்? ஃபியூயல் வந்து ஃபுல்லா பர்ன் ஆகாதப்ப. அப்ப கார்பன் மோனாக்சைடு எப்படி கிடைக்கும்? இன்கம்ப்ளீட் கம்பஷன்னால. அப்ப நாக்ஸ் எப்படி கிடைக்கும்? ஹை டெம்பரேச்சர்னால. அப்ப ஹைட்ரோ கார்பன் எப்ப கிடைக்குதுங்க? இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஹைட்ரோ கார்பன் எதனால கிடைக்குதுங்க? இன்கம்ப்ளீட் பர்னிங் ஆஃப் ஃபியூயல். ஃபியூயல் வந்து பர்ன் ஆகாதப்ப ஃபுல்லா. கார்பன் மோனாக்சைடு எப்ப கிடைக்குதுங்க? இன்கம்ப்ளீட் கம்பஷன்னால. நாக்ஸ் எப்ப கிடைக்குதுங்க? நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர்னால. அப்ப மறுபடியும் சொல்றேங்க சார், நல்லா கவனிங்க. இந்த ஏரும் ஃபியூயலும் பர்ன் ஆகிறப்ப நம்மளுக்கு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கிடைச்சா நம்மளுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர்னாலையும், கார்பன் டை ஆக்சைடுனாலையும், நைட்ரஜனாலையும் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாதுங்க அட்மாஸ்பியருக்கு. ஆனா ஃபியூயல் வந்து இன்கம்ப்ளீட்டா பர்ன் ஆச்சுன்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸாஸ்ட் கேஸ்ல வெளியிடுங்க. அப்பதான் நம்மளுக்கு ஸ்மோக் அதிகமா வரும். அப்ப கார்பன் மோனாக்சைடு அப்ப இன்கம்ப்ளீட் கம்பஷன்னால இந்த நாக்ஸ் வந்து எதுனா ஹை டெம்பரேச்சர்னால. அப்ப இது ஏன் இந்த இன்கம்ப்ளீட் பர்னிங் ஆஃப் ஃபியூயல், இன்கம்ப்ளீட் கம்பஷன், ஹை டெம்பரேச்சர் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு த கண்டிஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்.
கூலிங் சிஸ்டம் சரியாமல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸுகள் அதாவது பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம், சூப்பர் சார்ஜர் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம், அல்லது ஏர் ஃபில்டர் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், டர்போ சார்ஜர்னால இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஓகேங்க. அப்போ இந்த சூப்பர் சார்ஜரும் டர்போ சார்ஜரும் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸையும் கார்பன் மோனாக்சைடையும் நாக்ஸையும் குறைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். புரியுதா இல்லையாங்க? அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த ஹைட்ரோ கார்பனையும் கார்பன் மோனாக்சைடையும் நாக்ஸையும் மறுபடியும் பழைய விதமாக கன்வெர்ட் பண்ணதான் நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஹைட்ரோ கார்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் அல்லது இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை தடுக்கிறதுக்காகவும் கார்பன் மோனாக்சைடை பிரிக்கிறதுக்காகவும் நாக்ஸுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. எப்படிங்க இந்த ஹைட்ரோ கார்பன்லாம் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பனை குறைக்காதுங்க, ஏன்னா ஃபியூயல் வெளியே வருங்க. ஆனால் அடுத்த ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடையும் நாக்ஸையும் பிரிச்சிருங்க. அப்போ இந்த ஹைட்ரோ கார்பனை இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுவும் பண்ணாதுங்க. இந்த ஹைட்ரோ கார்பனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏரை பாஸ் பண்ணணுங்க, அதுதான் சூப்பர் சார்ஜர். அப்போ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லேருந்து ரிடக்ஷன் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், ஆக்சிடேஷன் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு ரெண்டு இருக்குங்க. அப்போ இந்த ரிடக்ஷன் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னா என்ன, ஆக்சிடேஷன் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னா என்ன, அது எப்படி இந்த நாக்ஸையும் CO2வையும் பிரித்து H2O-வாகவும் CO2-வாகவும் N2-வாகவும் பிரிக்குதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. ஓகேங்க. மறுபடியும் சொல்கிறேங்க சார், இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் குறைக்காதுங்க. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கார்பன் மோனாக்சைடையும் நாக்ஸை மட்டும்தான் குறைக்கும். அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு சூப்பர் சார்ஜர் தேவைங்க. சார் புரியுதா இல்லையாங்க? அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடும் நாக்ஸும் எப்படி இந்த H2O-வாகவும் CO2-வாகவும் N2-வாகவும் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் மூலமாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சார். ஓகேங்க. அப்போ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் கேஸஸில் இந்த H2O-வும் கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனும் வராமல் நம்மளுக்கு என்னதுங்க ஹைட்ரோ கார்பன்ஸ், கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தணும். அதுலேயும் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, இந்த கார்பன் மோனாக்சைடையும் நாக்ஸையும் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் சார் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்க. அப்போ இதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ஓகேங்க. ஸோ மீதியை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.